பதிப்பாளர்களே, அச்சகத்தாரே, விற்பனையாளர்களே, எழுத்தாளர்களே, நூலாசிரியர்களே மற்றும் உள்ள தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் சொல்கிறது இல்லை வழக்கம். வணக்கம் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறவன். மனிதன் வணங்கக்கூடாது. எதுக்கு வணங்கணும்? நான் உங்களை வணங்குறது, நீங்கள் என்ன வணங்குறது? வேறு பொழப்பு இல்லையா? அப்பா மகனை வணங்குவார், மகன் அப்பாவை வணங்குவான். இப்போ என் கொள்ளு பேரன் இருக்கிறான், நான் அவனை வணங்கணுமா? கொள்ளு பேரன் முட்டாள்தனமாக அது வந்து சேர்ந்த பழக்கம். நம்ம பழக்கமே கிடையாது. வணக்கம் சொல்கிறது தமிழன் பழக்கமே இல்லை. எந்த பழைய தமிழ் இலக்கியங்கள்லையும் வணக்கம் சொன்னது கிடையாது. வாழ்த்து தான் சொல்லுவான். வாழ்க எங்கோ வானவர் பெருந்தகை அப்படின்னு சேரன் செங்குட்டுவன் மலை வளம் காண்றதுக்காக மனைவி மக்களோட கொஞ்சம் நேரம் ஓய்வாக போகிறான். அந்த காட்டு மக்கள், மலைவாழ் மக்கள்லாம் அவங்க அன்புரை, அவங்க யானை, அவனுக்கு என்ன கிடைக்கும்? பலாப்பழம், முயல் குட்டி, கீரி புள்ளை, என்ன கிடைக்கிதோ அதெல்லாம் கொண்டாந்து அரசனுக்கு கொடுத்து வாழ்த்துறாங்க. வாழ்க எங்கோ அப்படிதான் சொல்கிறான். இது ஆரியர்கள் பழக்கம். நமஸ்காரம் சொன்னால் தமிழ் ஆர்வம் உள்ள நம்ம என்ன மாதிரி அவனை ஒருத்தனை வந்து என்ன நமஸ்காரங்கிறான, நம்ம தமிழில் என்ன சொல்கிறதுனா வணக்கம் சொல்லுன்ட்டு, அவ்வளோதான். வணக்கம்னு என்ன? ஏன் வணங்கணும்? கூடவே கூடாது, வாழ்த்து தான் சொல்லணும். அப்புறம் இன்னொன்று, நாங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் பேசுகிறவங்களுக்கு புத்தகம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இங்கே புத்தக நிறுவன நடத்தத்தில் சால்வை போத்துறாங்க. இந்த சால்வையை போல் உருப்படாதது ஒன்றுமே கிடையாது. அது என்னத்துக்கு தர முழுவ முடியுமா? சாணி கரைச்சி பொம்பளைங்க முழுகுறாங்களே மண்ணு தரைய, முழுவ முடியாது. காடு துடைக்க முடியுமா? சும்மா போட்டு பலன்னு இவங்க படம் பிடிக்கிறதுக்கு ஆகும், அவ்வளோதான். கைத்தறிக்காரன், நம்ம ஊர் கைத்தறிக்காரன் பிழைக்கிறதுக்காக அண்ணா கொண்டு வந்தார் இந்த திட்டத்தை. எவன் பிழைக்கிறான் இப்போ? தமிழை இடிச்ச வாயங்கிறதுக்கு இதை விட வேற ஒரு உதாரணமும் வேண்டியில்லை. தறிகாரன் கஷ்டப்படுறானே, அவங்களுக்கு இருக்கட்டும் சொல்லி தான் அதை கொண்டு வந்தாங்க. அப்படி போய்விட்டது அது. அதோடு அதை நிறுத்துறேன். பறையை பற்றி சில செய்தி சொல்லணும். நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன்.